கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தெங்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே குலாபரணாவை காசி விசாக அருமறை தமிழ் தரும் குருகோர் மாறா திருமகள் பரிந்திடமாய் பதமடைந்தே இருவரு நடிகனாய் விளங்கிடும் தலைவா தலைவா. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்ற நம்மாழ்வாரின் திவ்ய பதங்களுக்கு ஏற்ப இன்று கலியின் கோலாகல தாண்டவத்தினால் பாமர ஜனங்களாகிய நாம் அனைவரும் என்னதான் சாஸ்திரங்களை கரைத்து குடித்தாலும் பல துறைகளில் நம்முடைய நிபுணத்துவத்தை நிலைநாட்ட முற்பட்டாலும் நிலைநாட்டினாலுமே அவையெல்லாம் நம்முடைய பிறப்பிற்கு அழகான அணிகலன்கள் ஆகுமா என்று கேட்டால் கிடையவே கிடையாது என்பதுதான் சரியான பதில். இந்த நிபுணத்துவமும் இந்த அறிவும் இதன்பால் நாம் ஓடிய நாட்களும் நமக்கு ஒருபோதும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போவதில்லை. எந்த ஒரு விஷயத்தினால் நாம் தனத்தை ஈட்டி வாழ்வை வாழலாம் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தினாலேயே அதனால் ஈட்டப்பட்ட தனத்தினாலேயே நம்முடைய அழிவும் ஆக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த கலியின் கோரமுகம் என்பது மற்ற விஷயங்களின் பால் நம்முடைய நாட்டத்தை செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவன் என்று அறிய யாரெல்லாம் முற்படவில்லையோ அதுதான் கலியின் கோர ஆட்டம் ஒருவரிடம் மிக ஆழமாக தொடங்கியுள்ளது என்பதற்கு அர்த்தம். அதுதான் அர்த்தம். வேதாந்தம் சொல்கிறது அதிவாதி பவ. ஏ மனுஷர்களே, நாராயணனே பரதத்துவன் என்று எல்லோரிடமும் முழங்குங்கள், எல்லாரிடமும் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். இது கலிக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான திருவார்த்தை இது. ஆனால் என்னவோ எவ்வளவு சாஸ்திரம் பயின்றாலும் வைஷ்ணவர்கள் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொண்டாலும் நாராயணனே பரதத்துவன் என்று சபைகளாக நம்மால் முழங்க முடியுமா? அது சுவாமி எதற்கு விரோதம் என்று மலிவான வார்த்தைகளால் இவர்கள் அப்படியே நழுவி சென்று விடுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த பரித்தியாகமானது இதற்கெல்லாம் முன்பு நிற்க முடியுமா? இன்று நாம் செய்யக்கூடிய பக்தி என்பதோ அல்லது உபன்யாசம் என்பதோ காலக்ஷேபம் என்பதோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய பரித்தியாகத்தின் முன்னால் இதெல்லாம் ஒரு க்ஷணமும் நிற்கப் போவதில்லை, ஒரு க்ஷணமும் நிற்கப் போவதில்லை. அப்படியென்றால் முன்னோர்கள் பரித்தியாகம் செய்தார்கள் என்பதற்காக ஸ்ரீமன் நாராயணனை பரதத்துவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் பரித்தியாகம் செய்தவர்கள் யார் என்ற அந்த ஒரு நிலையை நாம் அறிதல் வேண்டும். பரித்தியாகம் செய்தவர்கள் யார்? ஒரு மாணவனுக்கு புரியாத பாடத்தை புரியும்படி நடத்த ஒரு பேராசிரியர் வந்தார். இதற்கு முன்னரே நடத்திய பாடத்தை போல் இவர் வளவல என்று பேசவில்லை.
கரும்பலகை நிறைய நிறைய எழுதி வைக்கவில்லை. வெறுமனே 10 நிமிடம்தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் மாணவனுக்கு புரிந்து விட்டது. இங்கு காலமோ கிரமமோ முக்கியமில்லை. சொல்ல வந்த விஷயம் கேட்பவருக்கு முழுதாக மனதார பதிந்ததா புரிந்ததா என்பதுதான் விஷயம். அந்த அந்தஸ்து ஏதோ ஒரு முறையில் வந்திருந்த அந்த பேராசிரியருக்கு இருந்தபடியால் எதிர்த்தரப்பில் இருந்த மாணவர்கள் அனைவருக்கும் விஷயங்கள் முழுவதுமாக புரிந்தது. அதுபோல் பரித்தியாகம் செய்த நம் முன்னோர்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவன் என்ற ஒரு உயர்நிலையை நிலைநாட்ட அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் எதன்பால் அமைந்தது, எப்படி அமைந்தது என்று நாம் சற்று கண்ணூர பார்த்தோமேயானால் அவை அனைத்திலும் தங்கள் குடும்பம், தன்னுடைய உடம்பு, தன்னுடைய வாழ்வு என்று எதையும் பார்க்காமல் அவர்கள் உணர்ந்ததை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் உணர்ந்ததை, அவர்கள் கண்ணார கண்டதை, அவர்கள் உள்ளூர அனுபவித்ததை நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார்கள், மருந்தாக கொடுத்திருக்கிறார்கள், அமிர்தமாக பரிமாறி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்த பரித்தியாகமானது நாம் ஒவ்வொரு க்ஷணமும் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம். பகவானுடைய காம்பீரியமோ அல்லது பகவானுடைய சௌந்தரிய குணா விஷயங்களோ நமக்கு ஒருபோதும் பக்தியை கொடுக்க போவதில்லை. ஒருபோதும் பக்தியை கொடுக்க போவதில்லை. ஏன் கொடுக்க போவதில்லை? பகவானுடைய காம்பீரியத்தையோ அல்லது எந்த ஒரு கல்யாண குணத்தையோ புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இருந்திருக்குமேயானால் நான் எதற்காக இப்பொழுது பிறக்கப் போகிறேன்? எதற்காக இப்படி பேசப் போகிறேன்? நீங்கள் எதற்காக இப்படி கேட்கப் போகிறீர்கள்? ஆகவே ஏதோ ஒரு தவறு செய்ததனால், ஏதோ ஒன்றை நான் விடுத்ததனால் வந்த விளைவுதான் இப்பொழுது எனக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிறப்பு. தீமையிலும் ஒரு நன்மை என்றபடி அமைந்த பிறப்பிலும் இப்பொழுது மனுஷ்ய பிறப்பு எய்தியிருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பயன்படுத்திக் கொள்வதுதான் நல்ல சிந்தனையாளனுக்கு, நல்ல மனிதனுக்கு அழகே தவிர்த்து இது என்ன, என்னுடைய வழிபாடு, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கின்றது, நீங்கள் திடீரென வந்து நாராயணனே பரதத்துவன் சர்வேஸ்வரன் என்று சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு வினா நம்முள் எழலாம். ஒரு நல்ல சிந்தனையாளனுக்கு அழகு எதிர்மறையான விஷயங்களையும் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதன்பாலும் உமக்கு பற்று இருத்தல் கூடாது. நீ ஒரு வைஷ்ணவனாகவோ அல்லது சைவத்தை பின்பற்றுபவனாகவோ அல்லது வேறு எந்த ஒரு மார்க்கத்தையோ பின்பற்றுபவனாகவோ உன்னை நினைத்து கொண்டு, உன்னை பாவித்து கொண்டு ஒரு விஷயத்தை அணுகுதல் கூடவே கூடாது. கல்லூரிகளுக்கெல்லாம் ஆய்வு மேற்கொள்வதற்காக உயர் அதிகாரிகள் வருவது உண்டு. அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கும், சில நடப்பு விதிகள் இருக்கும். இதன்படி இருக்கின்றதா என்பதை மட்டுமே அவர்கள் ஆராய்வார்கள் முதல் கட்டத்தில். பிறகுதான் அந்த கல்லூரிய நடவடிக்கைகள், அங்கு யார் யார் பாடம் எடுக்கிறார்கள், மாணவர்களுடைய எண்ணிக்கை எப்படி என்பதிலெல்லாம் இரண்டாம் கட்டமாகத்தான் நுழைவார்கள். முதலில் அவர்களுக்கென்று முன்னரே திட்டமிட்டு அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் சரிவர அங்கு இருக்கின்றதா என்பதை பார்ப்பார்கள். இது உலக வாழ்க்கைக்கு வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமே தவிர்த்து, உன்னை தெரிந்து கொள்ள, உன்னை அனுப்பியவனை தெரிந்து கொள்ள, உன்னை என்று சொல்லி உன்னை இதுகாலும் அறிந்து அறிந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உன்னுள் உறைந்திருப்பவனை தெரிந்து கொள்ள நாம் இது போன்று எந்தவித முன்னேற்பாடுகளோ, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களோ, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைகளின் மீது நம்பிக்கையோ இருத்தல் கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் நமக்கு ஒருபோதும் அந்த சர்வேஸ்வரனின் பிரபாவம் புரிய போவதில்லை, தெரிய போவதில்லை. இதனுடைய விளைவுதான் இன்று யாரேனும் ஒருவர் பகவத்கீதை சொன்னாலோ, மகாபாரதம் சொன்னாலோ, ராமாயணம் சொன்னாலோ,
இதை பற்றி யாரேனும் பேசினாலோ கூட அவர்களை நாம் சுவாமி, குரு என்று அடைமொழி கொடுத்து அவர்களை நாம் அடைக்காத்து வைத்துக் கொள்கிறோம். இதுதான் இன்றைய உலகில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பகவானின் கல்யாண குணங்கள் எப்பொழுதுமே இந்த புவியில் ஈரேழு உலகத்திலும் நிறைந்துதான் இருக்கின்றது. எங்கும் பரவி இருக்கக்கூடிய காற்றை ஒருவன் தான் எப்படி சுவாசத்திற்குள் கொண்டு வருகின்றான் என்பதுதான் இங்கு செயலின் வடிவமே தவிர்த்து, காற்று ஒருபோதும் இவனுக்கு நான் வரமாட்டேன், இன்னாருக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்வதில்லை. அது பொதுவெளியில் எல்லோருக்குமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் ஒரு ஜீவாத்மாவும் அதை எப்படி ஸ்வீகரித்துக் கொள்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய மூச்சு வேகமானது அமைகிறது. அதுபோல பகவான் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், எங்கும் வியாபித்திருக்கின்றான். எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருளை நீ உள்ளபடி அறிய வேண்டுமேயானால் உனக்கு அதற்கொரு தகுதி இருக்க வேண்டும். என்ன தகுதி அது? பகவானின் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை நீ கொண்டேயானால் அந்த ஆசையே உன்னை ஆசை அறுத்து பகவானின் திருவடியில் சென்று சேர்த்துவிடும். இது என்ன வியப்பு! ஆசை கொள்ள வேண்டும், ஆசையை அறுப்பதற்காக. இரண்டு ஆசைகள் இங்கு உள்ளது. ஆசையை அறுக்க வேண்டும் என்று சொன்னது, நீ உனக்கான வேலை, உனக்கான பந்தம், உனக்கான வாழ்க்கை, உனக்கு என்று எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாயோ இதுகாரும் அவை அனைத்தையும் நீ அறுத்தெறிய வேண்டும். இவர் அறுத்தெறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆகையால் இன்றே எனக்கு துறவரம்தான் இதற்கு வழியா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இங்கு கடமை என்று என்னென்ன வருகின்றதோ அவற்றையெல்லாம் கடமையாக செய். உன்னுடைய பந்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாசனைகள் உன்னை துரத்தாமல் அவரவர்களுக்கு என்ன தர்மம் என்ற வழியை காட்ட வேண்டுமா அந்த வழியை காட்டு. எதற்கும் மயங்கக்கூடாது, அதர்மத்தின் பால் செல்லக்கூடாது. சரி, தர்மத்தின் பால் நடக்காமல் இருக்கவும் கூடாது. ஒருவன் அதர்மத்தை பின்பற்றவில்லை, ஆனால் தர்மத்தின் பால் நடவாமல் இருக்கின்றானேயானால் அவனும் அங்கு அதர்மவாதிதான். ஆகவே இங்கு முதல் ஆசை என்பது நீ உனக்கு என்று எதையெல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றாயோ அவற்றை அறுத்து விடுவது. இரண்டாவது ஆசை பகவான் பால் நம் சித்தத்தை செலுத்தி என்று நாம் காணுவோம். அந்த பகவானின் திருமேனியை நாம் என்று தரிசிப்பது என்ற ஒரு ஆசை உனக்குள் எழ வேண்டும். இதை சற்று வித்தியாசமாக பார்ப்போம். பகவானின் அனுகிரகத்தால் தான் ஆச்சாரியனின் அனுகிரகம் நமக்கு கிட்டும். என்ன இது? பொதுவாகவே எல்லோரும் சொல்வது ஆச்சாரியனின் அனுகிரகம் இருந்தால் பகவானின் திருப்பாதம் நமக்கு தரிசனமாகும் என்று. ஆனால் இதில் உள்ள ஒரு சூட்சகம் என்னவென்றால், பகவானின் அனுகிரகம் என்பது திறந்த வெளியில் உள்ள காற்றை போன்று அது எல்லோருக்கும் சொந்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பயன்படுத்திக் கொள்ளும் முறையை, அந்த வித்தியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆச்சாரியனின் அனுகிரகம் தேவை. எங்கும் பரவி இருக்கக்கூடிய காற்றை நீ அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது பகவான் உனக்கான ஒரு வழியை காட்டுகிறார். அந்த வழிதான் ஆச்சாரிய கிருபை. சரி, ஆச்சாரியனிடத்திலிருந்து அந்த வித்தியை எப்படி கற்றுக்கொள்வது? அடியாருக்கு 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 அடியாராய் நீ சேஷப்பட்டு கைங்கரியம் செய்யும் பொழுது அந்த வித்தியானது உனக்குள்ளாகவே ஸ்பூரிக்க தொடங்கிவிடும். அப்படிதான் பகவானின் திருவடி தரிசனம் நமக்கு நிகழுமே தவிர்த்து நேரடியாக பகவான் மீது ஆசை கொண்டு அவரே நமக்கு அதை அளித்து விடுவார் என்றால் அது கற்பனையில் கூட நடக்காது. அப்படி நம்முடைய காலத்திலும்
நாம் இன்று திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறோம். யாரோ ஒருவர் அங்கிருந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. திவ்ய பிரபந்தம் இன்றளவும் நாம் சேவிக்கின்றோமே. இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு யார் உரிமையாளர்? இதற்கு யார் கர்த்தா? திவ்ய பிரபந்தம் 4000ஐயும் நாம் சேவிக்கும் பொழுது சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் என்று அது எதிரொலித்தாலும் உண்மையில் இந்த 4000ஐயும் நமக்கு அருளி செய்தவர் யார்? யாரப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் நாதமுனிகள். ஸ்ரீமான் நாதமுனிகள் இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு திவ்ய பிரபந்தம் என்ற ஒன்று கிடைக்காமலே போயிருக்கும். திவ்ய பிரபந்தத்தை பாடின ஆழ்வார்கள் பலர் இருந்தாலும் இன்று நம்மால் அதை சேவிக்க முடிகிறது என்றால் அது ஸ்ரீமன் நாதமுனிகளின் கருணையால் தான் நடந்திருக்கின்றது. நாமே தியான ஸ்லோகத்தில் சொல்வதுண்டல்லவா, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரையை சேவிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாதமுனிகள் எப்படி இருக்கின்றார் என்றால் அவர்தான் நடுநாயகமாக இருக்கின்றார். பிராட்டியினிடத்திலிருந்து தொடங்கிய இந்த சம்பிரதாயத்தில் நடுநாயகமாக இருப்பது நாதமுனிகளின் வைபவம். நாதமுனிகள் இல்லை என்றால் இன்று நாம் இல்லை. அப்படியா? என்னுடைய அம்மா அப்பா இருக்கிறார், அவர்களுக்கு நான் பிறந்திருக்கின்றேன். பிறப்பதும் உண்ணுவதும் பின்னர் இறப்பதும் எல்லா உயிரினங்களும் செய்கின்றது. பின்னர் வாழ்வது என்றால் என்ன? சர்வேஸ்வரனை உணர்ந்து நீ எத்தனை நொடிகள் வாழ்ந்திருக்கிறாய், எத்தனை நாட்கள் இருந்திருக்கின்றாய் என்று கணக்கு போடு. உங்கள் வயது என்ன? என்னுடைய வயது 65. 65 வயதில் நீ எத்தனை காலம் குழந்தையாக இருந்தாய், எத்தனை காலம் படித்தாய், எவ்வளவு காலம் நோயுற்று இருந்தாய், எவ்வளவு காலம் பிறருக்காக வாழ்ந்தாய். யாரேனும் ஒருவர் உன்னிடம் வந்து சண்டை போட்டு விட்டால் அவர்கள் பேசவில்லையே என்ற ஒரு வருத்தத்தில் எத்தனை காலம் நீ இப்படி கொச்சையாக நம்முடைய வாழ்க்கை மெச்சிக்கொள்வதற்கு தகுந்தாற் போலவா நாம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம்? எங்காவது சொல்ல முடியுமா? எப்படியாவது நினைத்து பார்க்க முடியுமா? இதில் எத்தனை காலம் நாம் பகவானுக்காக வாழ்ந்திருக்கின்றோம்? பார்த்தால் கிடைப்பது ஓர் நாளோ 2 நாளோ. அந்த ஓர் நாள் 2 நாள் கூட தெய்வத்தை நினைத்ததற்கான காரணம் கஷ்டம் வந்தது, அதனால் நினைத்தோம். இந்த கஷ்டத்தை கழித்துவிட்டு உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ தெய்வத்தை நினைத்தாயா என்று கேட்டால் நினைத்தேன். சுயநலத்திற்காக நினைத்தேன். என்னுடைய பரீட்சையில் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நினைத்தேன். நல்ல மணவாளன் அமைய வேண்டும் என்பதற்காக நினைத்தேன். நல்ல குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காக நினைத்தேன். நல்ல வீடு வாசல் அமைய வேண்டும் என்பதற்காக நினைத்தேன். இதுதான் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் தெய்வத்தை நினைப்பது. கஷ்டத்திற்கும் தெய்வத்தை நினைக்காமல்
இஷ்டத்திற்கும் தெய்வத்தை நினைக்காமல் உள்ளபடி நீ இறைவனை உணர்ந்த காலம் என்பது சிலருக்கு வாய்க்காமலேயே கூட இருக்கும். அவர்களுடைய நிலையை நாம் என்னவென்று சொல்வது? ஆக உண்மையில் நாம் வாழ்வது என்பது இறைவனின் திருவடியை நினைப்பதற்கு மட்டுமே என்று உணர்ந்து நம்முடைய நாட்களை கடத்துவது. அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு பரிசளித்தவர்தான் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளின் வைபவத்தை ஒரு வார்த்தையிலோ இரு வார்த்தையிலோ நம்மால் சொல்லிவிட முடியுமா? அவை வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டது.